இந்த பல்லோட கொடியாற்றி சொல்லுவோம் கூட்டணி கட்சி நண்பர்கள் நம் கழக தோழர்களும் இந்த பல்லோட கொடியாற்றி கொடியா பல்லோட கீழே இருக்குங்க கொடியா பல்லோட கீழே இருக்குங்க கொடியா பல்லோட கீழே இருக்குங்க தேசிய முற்போக்கு திராவிட கொடியில கீழே இருக்க அதுல கீழே இருக்க கொடியில கீழே இருக்குங்க ஹலோ கீழே இருக்க கொடியில கீழே இருக்க கொடியில கீழே இருக்க பலூன் கீழே இருக்க பலூன் பொதுமக்களே நாட்டு சகோதர சகோதரர்களே பெருமக்கள் அனைவருக்கும் முதல்கள் எனது பணிவான வாக்காளர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கத்தொகுதியில் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் செஞ்சி பஸ்டால் அவர்களுக்கு வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுனால கொஞ்சம் எனக்கு பொண்ணு கட்டிருக்கு, இருந்தாலும் நான் பேசுறேன், உங்களுக்காக பேசுறேன், அண்ணனுக்காக பேசுறேன். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. செஞ்சில எப்படி கோட்டை இருக்கிறதோ அது போல இந்த முறை அண்ணன் அமைச்சராக வருவார் என்பதை மக்களாகிய உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இந்த முறை வெற்றி பெற போவது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று 7வது முறை உறுதியாக முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டணியை மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, இந்த கூட்டணி இந்த பெயரில் மகத்தான வெற்றி பெற்று மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்க போகும் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ணன் பேர் மட்டும் மஸ்தான் தான், ஆனா அவர் செஞ்சிக்கு எப்பவும் வேட்பாளராக இருந்து தொடர்ந்து பணியாற்றியதாகவே அவர் பேரோடு இணைந்து தொகுதியும் அவருடைய பெயராகவே மாறிவிட்டது. அதனால் அண்ணனுடைய செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உதய சூரிய சின்னத்தை மாற்றி கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தல்கள் வருவது எதற்காக? தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், அதுதான் இங்க முக்கியம். அடுத்த கட்சியை திட்டுறது நம்ம வேலை கிடையாது. அண்ணன் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செய்வார், உங்களுக்கு என்ன தேவை, எப்படி முன்னேற்றுவார் என்பதால் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கான மானியம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட்டு எல்லா பெண்களும் பலன் அடையக்கூடிய அளவு நிச்சயம் அது உங்களுக்கு பலன் அளிக்கும் என்பதை சொல்ற. பால் கொள்முதல் 1 லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி தரப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்கள் பால் உயரும் போது நினைக்காதீங்க, பால் கொள்முதல் தான் உயரும். பால் கட்டணமோ பஸ் கட்டணமோ மின்சார கட்டணமோ உயராது. சரிங்களாமா? புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் மாடு வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் பால் கறக்குறீங்களோ அவங்களுக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா நிச்சயமா இந்த முறை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் என் தாய் குலங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் பெண்களுக்கான திட்டங்கள்
மாணவர்களுக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான திட்டங்கள் என்பதை மறந்துடாதீங்க. அரசு ஆஸ்பத்திரிக்கு போறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டம் எல்லாருக்கும் நிச்சயம் வழங்கப்படும். யாருக்கெல்லாம் இங்க வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு 10 லட்சம் பேருக்கு இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீடு கட்டி தருவதாக அறிவித்திருக்கிறார். அதே போல இங்க கடன் பெறுபவர்களுக்கு உச்சவரமாக 30 லட்சம் உயர்த்தப்படும் என்பதையும் உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல எல்லா மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப், கம்ப்யூட்டர் லேப்டாப்பும் எல்லாருக்குமே தரப்படும் என்பதையும், வேலை இல்லாத படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்பதும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நெல் கொள்முதல் விலை 3500 இருந்து 4000. அதே மாதிரி கரும்பு இன்னைக்கு கொள்முதல் உங்களுக்கு எல்லாம் 3500 உயர்த்தப்பட்டு விவசாய மக்களுக்கும் இந்த தேர்தல் அறிக்கை இன்னைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களாகிய நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. இந்த திட்டம் நம்ம பெண்களுக்கான திட்டம். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதனாலதான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு நம்ம கேப்டன் எப்பவுமே சொல்வார். அது போல கேப்டன் சொன்னது போல பெண்களுக்கான இந்த திட்டம் உங்களுக்கு சேரும். ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னவர் கேப்டன். அந்த வகையில் ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி வரும். எங்கெல்லாம் ரேஷன் கடை இல்லையோ ரேஷன் கடை அமைத்து தரப்படும். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க விருப்பத்தான. அப்போ ஒரு வாக்கு கூட சிதறாம எல்லா வாக்குகளையும் உதயசூரியனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு 5 முனை போட்டி இருக்கு. நல்லா யோசிக்கணும். ஓட்டுகள் சிதறக்கூடாது, நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால இன்னைக்கு புதுசா வந்த ஒரு பையன், சின்ன பையன் பேச தெரியாம சுத்தினுங்கிறான். அவனுக்கு உங்க ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு 5 முனை போட்டி இருந்தாலும் 2 முனை போட்டி தான். ஒண்ணு நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி, என்னோட அதிமுக கூட்டணி. இதுதான் வேற யாருக்கும் இங்க போட்டி இல்லை. அதனால சிந்திச்சு உங்கள் வாக்குகள் வீணாகாமல் நல்லபடியாக சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு கொடுத்து மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால 23 மறந்துடாதீங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். நான் வீட்டுல இருந்து உட்கார்ந்து பார்ப்பேன். செஞ்சி தொகுதி அண்ணன் மஸ்தான் அவர்கள் கொடுக்கிறோம். நிச்சயம் நாங்கள் மீண்டும் வருவோம். வெற்றி விழாவில் பங்கேற்போம். அண்ணனோடு இணைந்து இந்த தொகுதிக்கும் நிச்சயது நல்லது செய்வோம். நாங்களும் சட்டசபை போறப்ப நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம். உறுதியாக எல்லா தொகுதிக்கும் நாங்க அண்ணன் கிட்ட பேசி நிச்சயம் உங்க எல்லாருக்குமே நல்லது செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவாமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறக்க மாட்டீங்களே. அதனால இன்னைக்கு நான் அடுத்தடுத்து நாளைக்கு என் தொகுதிக்கு போயிட்டு வேற ஊருக்கு போய்